ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் டிஎன் நியூஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நகைக்கடன் பெறுபவர்களின் கவனத்திற்கு மத்திய அரசின் ஒரு அசத்தலான ஒரு திட்டத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது உங்கள் நகைக்கடன்களுக்கு 33 பைசா வட்டி விகிதத்தில் வங்கிகள் வழங்கப்பட்டு வருகிறது. இது யாருக்கெல்லாம் கிடைக்கும், இதற்கு தகுதிகள் என்னென்ன, நீங்கள் எப்படி போய் நகையை அடமானம் வைக்கணும் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ விவசாயிகளை பொறுத்தவரை பல்வேறு வகையான நலத்திட்ட உதவிகள் மத்திய மற்றும் மாநில அரசுகள் வழங்குகின்றனர். இதில் மிகவும் முக்கியமாக பார்க்கப்படுவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோல்டு லோன். அதாவது நீங்கள் விவசாயம் செய்வதற்கு உங்கள்கிட்ட முதலீடு இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கோல்டை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம பேங்க்கில் வச்சு அதன் மூலிமா நம்ம அந்த தொகையை கலெக்ட் பண்ணி அதன் மூலிமா விவசாயம் செய்வோம். ஸோ இதற்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வட்டி விகிதம் 80 பைசா டு 90 பைசா அப்படின்ற ரேஞ்சுக்கு அனைத்து வங்கிகளிலும் இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மத்திய அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த கேசிசி திட்டம், அதாவது கிஷான் கிரெடிட் கார்டு இருந்தால் போதும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 33 பைசா வட்டி விகிதம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு தகுதிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிறு குறு விவசாயிகளாக இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களிடத்தில் நிலத்தில் இருக்கக்கூடிய அடங்கல், அதாவது உங்கள் தோட்டத்தில் என்ன பயிர் விளைவிச்சிருக்கீங்க அப்படின்றதுக்கு விஓ கிட்ட போயிட்டு நீங்கள் ஒரு அடங்கல் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நீங்கள் வைக்கக்கூடிய பேங்க்கில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, இந்த கேசிசி திட்டத்தின் கீழ் எங்களுக்கு அப்ளை செஞ்சு கொடுங்க 33 பைசா வட்டி விகிதத்தில் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த திட்டம் எலிஜிபிளா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த 33 பைசா இந்த ஒரு வட்டி விகிதத்தில் உங்களுக்கு கடன் தொகை வழங்கப்படும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நிபந்தனைகளை இந்த மத்திய அரசு விதித்துள்ளது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மினிமம் பார்த்தீங்கன்னா 1,60,000க்கு மேலே கடன் வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதிகபட்சமாக 3 லட்சம் வரைக்கும் உங்களால் கடன் தொகை பெற முடியும் இந்த திட்டத்தின் கீழ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பொதுத்துறை வங்கிகளிலும் வழங்கப்படுகிறது, அரசு துறை வங்கிகளிலும் வழங்கப்படுகிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக நீங்கள் கொடுக்க வேண்டிய டாக்குமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பட்டா சீட்டா, மேலும் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, உங்களுடைய பேன் கார்டு, உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் 2 ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் கொடுக்குற மாதிரி இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன், கேசிசி ஃபார்ம்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் அவங்க கொடுப்பாங்க. ஸோ அந்த அப்ளிகேஷனில் நீங்கள் வாங்கி உங்களுக்கு அட்டாச் பண்ணி இந்த டாக்குமெண்ட்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா, உங்களுடைய நகையை தரம் ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் எவ்வளோ தொகை கொடுப்பாங்க அப்படின்ற டீட்டெயில் அவங்களே சொல்லிடுவாங்க. இதற்கு பார்த்தீங்கன்னா வட்டி உங்களுக்கு 33 பைசா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது 7% உங்களுக்கு முதல்ல வட்டி எடுத்துப்பாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3% வட்டி கவர்மெண்ட் கொடுத்துருவாங்க. அதாவது நீங்கள் 7% ஃபஸ்ட்டு கட்டுற மாதிரி இருக்கும். அதை கட்டி முடிச்சது ஒரு 3 மாதம் அல்லது 2 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு அந்த 3% வட்டி தொகை உங்களுடைய வங்கி கணக்குக்கு வரும் அப்படின்ற மாதிரி இந்த திட்டத்தின் கீழ் சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த கேசிசி திட்டத்துடைய முழு விளக்கம். இது முழுக்க முழுக்க விவசாயிகளுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு திட்டமாகும். ஸோ இது மத்திய அரசு தான் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஸோ இது போன்ற தகவல்லாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி